உருளைக்கிழங்கு தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 6 தக்காளி, 3 உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலந்தழை போட்டு நல்லா வதங்கிட்டுன்னு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்திக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அடுத்தது தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டு மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது வதங்கட்டும். இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மூடி தேங்காய், சிறிதளவு இஞ்சி, 5 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, மல்லித்தூள் 2 ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், வேர்க்கடலை 2 ஸ்பூன் சேர்த்து இது நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிக்கிட்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். சாம்பார் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொதிக்கிட்டுன்னு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வரட்டுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு தக்காளி குருமா ரெடி. கொத்தமல்லி தழை தூவி சேவ் பண்ணிக்கலாம்.